ரஜினியோடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எல்லாரும் வந்து முள்ளு மலரும் சொல்லுவாங்க, தப்பு தாளங்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் ஆக்டிங்காக ஆறு இருந்தது எல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் அவருடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ். இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ரஜினி 1, கமல் 0 அப்படின்னு நான் சொல்லுவேன். ஐ பர்சனலி ஃபீல் அந்த கேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கு வித் ரஜினிகாந்த் when he plays a negative role, especially மூன்று முடிச்சு அவர்கள். There is a case to be made that Rajini basically played the same role in all of those movies. அதுல இன்னொரு ட்ரிவியா என்னன்னா, அந்த லாஸ்ட் ஃபிலிம் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் மேடுக்கு கை கொடுக்கும் கை. அது இட் மேட் 10 வருஷம் கழிச்சு வந்த 84ல வந்த மகேந்திரன் டைரக்டர் மூவி. அதுல ரஜினிகாந்த் உட பேர் லீட் ரோல். ஆனா நான் சொல்ற படத்துல இட் பிளேட் தி நெகட்டிவ் ரோல். அந்த நெகட்டிவ் ரோல் தான் இட் சர்வ்ட் as a base for this Paratian character. Kamal Rajiniyoda superstardom is the direct reason for the downfall of women-centric movies in Tamil cinema. Hello and welcome back to Retro Ticket. This is Hari. இன்னைக்கு இண்டஸ்ட்ரியில வந்து பஸ் என்னன்னா, கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிக்க போறாங்க லோகேஷ் கனகராஜ் டைரக்ஷன்லங்கிறது. இட் இஸ் அ பிக் நியூஸ். சீமா அவார்ட்ஸ்ல ரீசெண்டா கமலும் அதை வந்து ஆல்மோஸ்ட் கன்ஃபார்ம் பண்ற மாதிரி சொல்லியிருக்காரு. இன்னைக்கு நம்ம ரெட்ரோ டிக்கெட்ல கமலும் ரஜினியும் சேர்ந்து நடிச்ச ஆல்மோஸ்ட் ஒரு 7-8 படங்களை பத்தி பார்க்க போறோம். வேற எந்த இண்டஸ்ட்ரியிலையுமே வந்து இவ்வளோ பெரிய பிக் ஸ்டார்ஸ் வந்து when they started out ஆல்மோஸ்ட் 10 ஃபிலிம்ஸ் டுகெதர் பண்ணி இவ்வளோ சக்ஸஸ்ஃபுல்லாக பண்ணியிருக்காங்களா அப்படின்னு பார்த்தா ரொம்ப ரேர். அதை தவிர வந்து இவ்வளோ நல்லா போயிட்டு இருக்கும்போது ஏன் அவங்க வந்து இன்னும் நிறைய படம் அது மாதிரி நடிக்கல, என்ன மாதிரியான மூவிஸ் வந்தது, அதுக்கப்புறம் எப்படி சேஞ்ச் ஆச்சு அப்படிங்கிற அந்த எவல்யூஷனை பார்க்க போகிறோம். அண்ட் கமல் ரஜினி இன்னைக்கு வந்து வேற மாதிரி பர்சீவ் பண்ணுறாங்க, அன்னைக்கு வந்து அவங்க சேர்ந்து நடித்த போது என்ன மாதிரி வாட் கைண்ட் ஆஃப் ஆக்டர்ஸ் தேவர், வாட் தோஸ் மூவிஸ் டிட் டு தேர் கரியர்ஸ் அப்படிங்கிறத பற்றி தான் இன்னைக்கு பார்க்க போகிறோம். அவங்க 2 பேரும் நடிச்ச படத்துல வந்து 2 பேரும் வந்து ரொம்ப நல்லா நடிச்சிருப்பாங்க. அங்க ஏதாவது வந்து ஈகோ கிளாஷ் வந்ததா, காம்படிஷன் வந்ததா, எதனால பிரிஞ்சாங்க அப்படிங்கிறதையும் நம்ம பார்க்கணும்னு நினைக்கிறேன். அவங்க சேர்ந்து நடிச்ச படங்கள் கேமியோஸ் தவிர பார்த்தா 3 முடிச்சு, அவர்கள், 16 வயதினிலே, அவளை படித்தான், இளமை ஊஞ்சல் அடைகிறது, நினைத்தாலே இனிக்கும், ஆடுபுலி ஆட்டம், இந்த மாதிரி நிறைய படம் வந்து சேர்ந்து நடிச்சிருக்காங்க. இதெல்லாம் பத்தி பார்க்கறதுக்கு டுடே வித் மீ வி ஹேவ் ஹரிஷ், கார்த்திக் and first time on screen Kaushik. Welcome you all. அதாவது நான் என்ன பத்தி பேசுறதுக்கு முன்னாடி நான் கௌஷிக் பத்தி சொல்லி ஆகணும். ரெட்ரோ டிக்கெட்ல இருக்கிற பல சுவையான தகவல்கள், ரெட்ரோ டிக்கெட்டுக்கே பேர் போன ஒரு ட்ரிவியா, அதெல்லாம் வந்து பின்னாடிலேருந்து பம்ப் பண்ற இன்ஜின்ல வந்து ஒரு ஹாஃப் வந்து கௌஷிக், இன்னொருத்தர் வந்து இருக்க ரெட்ரோ டிக்கெட்ல அவர் இன்னும் வெளில வரமாட்டேங்கிறாரு. அவரையும் கூடிய சீக்கிரம் கூட்டிட்டு வந்துருவோம். ஸோ வெரி வெரி டிலைட்டட் டு ஹேவ் கௌஷிக் ஆல்சோ ஆன் போர்ட். அண்ட் பிரதர்ஸ் ஆக்சுவலா கார்த்திக்கும் கௌஷிக்கும் 2 பேரும் ஒரே மாதிரி மேட்சிங்கா ட்ரெஸ் போட்டுக்கிட்டு ஸ்கூல் போற மாதிரி வந்திருக்கிறாங்க. ஸோ வந்து எனக்கு தெரிஞ்சு வந்து இந்த 6-7 வயசுலேருந்தே வந்து ஒரு சினிமாவில் வந்து யாரு வந்து அசிஸ்டன்ட் டைரக்டர், யாரு வந்து டிஓபி பரவாயில்ல, ஆனால் யாரு வந்து இந்த கலை, யார் என்னென்ன பண்ணுறாங்கிறதெல்லாம் வந்து 7-8 வயசுலேயே வந்து மனப்பாடம் பண்ண ஒரே தமிழ் சினிமா ஃபேன் இவராக தான் இருந்தாலும். அதனால வந்து எனக்கு தெரிஞ்சதெல்லாம் வந்து நுண்ணிய மேலோட்டமாக தெரிஞ்சது. பட் கௌஷிக் கூட சேர்ந்து பார்க்க ஆரம்பிச்சதுக்கு அப்புறமா வந்து நிறையவே தெரிய வந்தது. ஸோ வெரி வெரி கிளாட் டு ஹேவ் கௌஷிக் ஹியர். அங்கே கலக்குங்க. சில டைம்ஸ் வந்து நாங்களே ரெட்ரோ குரூப்ல வந்து வில் ஜஸ்ட் பி அஸ்டவுண்டட் வித் தி ஃபேக்ட்ஸ் தட் கௌஷிக் கம்ஸ் அப் வித். இன்னைக்கு வந்து ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான டிஸ்கஷன். ஸோ ஹரிஷ், லெட்ஸ் ஸ்டார்ட் வித் யூ. கமல் ரஜினி when they started out they were more actors rather than stars, right? நம்ம வந்து 70s பத்தி பேசிக்கிட்டு இருக்கோம். அவங்க நடிச்ச படங்கள் அதை பத்தி அவங்களோட ஒப்பீனியன்ல ஸ்டார்ட் பண்ணலாம். இல்ல, நான் வந்து ஐ திங்க் ஐ வில் ஸ்டார்ட் வித் திஸ். முதல்ல வந்து ரஜினி இன்ட்ரடியூஸ் ஆன படம் வந்து அபூர்வ ராகங்கள் இல்லையா? ஸோ அந்த படத்துல வந்து ரஜினி ஆக்சுவலா வந்து ஒரு எக்ஸ்டெண்டட் கேமியோ மாதிரி தான் வரும். ஆனாலுமே வந்து அந்த படத்துல ஒரு பயங்கரமா இம்பாக்ட் கிரியேட் பண்ணுவாரு. அண்ட் கமல் தான் அந்த படத்தோடைய ஒரு ஒன் ஆஃப் த சென்ட்ரல் கேரக்டர்ஸா இருப்பாரு. நான் வந்து இந்த பீரியட்ல நடந்த ரஜினி கமல் படங்கள் எல்லாத்தையும் பார்க்கும்போது வாட் வாஸ் அப்சல்யூட்லி அஸ்டவுண்டிங் டு மீ வாஸ், யாருக்கு கொஞ்சோண்டு ஸ்கிரீன் ஸ்பேஸ் கொடுத்தாலும்
அப்படியே கிராப் பண்ணிக்கிறாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நான் வந்து 3 முடிச்சோட ஆரம்பிக்க போறேன். 3 முடிச்சுல வந்து இந்த வலைத்தளங்கள்ல எல்லாம் வந்து இப்போ வந்து ரீசெண்டா ரஜினி வந்து அந்த 2 பேரும் வந்து துணி துவச்சிட்டு இருப்பாங்க, ஸ்ரீதேவியும் கமலும் ஒரு மொட்டை மாடியில துணி துவச்சிட்டு இருப்பாங்க. அதை வந்து இப்படி இப்படியும் பார்த்துட்டு இருப்பாரு. பார்த்துட்டு பயங்கர வில்லத்தனமா வந்து ஒரு ஸ்டைல் பண்ணி அந்த சிகரெட்டை தூக்கி போடுற மேட்டர் ஒன்று பண்ணி அந்த டைட்டில் ஒன்று வரும். அதுல வந்து பல விஷயம் சூப்பர். என்னன்னா அந்த கேபியோடைய அந்த டைட்டில் டச் ஒன்று இருக்கு. அதை பத்தி இந்த வீடியோல வேற ஒரு வீடியோல பார்ப்போம். கேபியோட டைட்டில்ல எவ்வளவு ஒரு முக்கியத்துவம் கொடுக்குறாரு அப்படிங்கிறது. பிளஸ் ரெண்டாவது வந்து ரஜினி வந்து அவங்கதான் ஃபோக்கஸ், கமல் ஸ்ரீதேவி தான் அந்த படத்தோட ஃபோக்கஸ். ஆனா டைட்டில் கார்ட்லயே அவர் பண்ற அந்த ஒரு ஸ்டைல்ல வந்து சரி ஏதோ பண்ண போறோம் இந்த படத்துல அப்படிங்கறது அவ்வளோ சூப்பரா சொல்லியிருப்பாரு. அண்ட் ஆக்சுவலா நீங்க அந்த படத்தை பாத்தீங்கன்னா 3 முடிச்சு வந்து கமல் ஸ்ரீதேவி தான் லீட் பேராவே இருந்தாலும் ரஜினியே பார்த்துன்னு இருப்பீங்க நீங்க அவர் வரும்போதெல்லாம். ஓகே. அண்ட் கமல் வந்து ஸ்பாயிலர் அலர்ட், ஃபர்ஸ்ட் ஹாஃப்ல வந்து அவர் எண்ட்ல இறந்து போயிடுவாரு. செகண்ட் ஹாஃப் ஃபுல்லா ரஜினி த ஆக்டர் வில் கம் டு ஃபோர். ரஜினியும் ஸ்ரீதேவியும் போட்டி போட்டுட்டு நடிப்பாங்க. ஓகே. அந்த படத்துல வந்து அந்த விஸ்வநாதன் அப்படின்னு ஒருத்தர் வருவார். அவர் அதுக்கப்புறம் அந்த மூடு பணிலையும் ஒரு பெரிய கேரக்டர்ல அவர் வருவார். அவர் பயங்கரமா நடிச்சிருப்பாரு. பட் கமல் ஸ்ரீதேவி நிறைய நடிச்சதெல்லாம் நம்ம வந்து வறுமை நிலம் சிவப்பு இந்த மாதிரி படங்கள் எல்லாம் பார்த்திருக்கோம். ரஜினி ஸ்ரீதேவி போட்டு நடிச்சது வந்து ஜானிக்கு முன்னாடி இந்த படத்துல அப்படி இருக்கும். ஓகே. ரஜினியோடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் அப்படின்னு எல்லாரும் வந்து முள்ளும் மலரும் சொல்லுவாங்க, தப்பு தாளங்கள் சொல்லுவாங்க, கொஞ்சம் எக்ஸாஜரேட்டட் ஆக்டிங்காக 6 இருந்தது எல்லாம் சொல்லுவாங்க. இதுதான் அவருடைய பெஸ்ட் பெர்ஃபார்மன்ஸ் ஆஸ் அன் ஆக்டர். இன்ஃபேக்ட் அவருடைய 2வது தமிழ் படம். ஸோ இந்த படத்தை நீங்க பார்க்கும்போது கமல் அந்த படத்துல நிறைய ட்ரிவியா இருக்கு. ஆக்சுவலா கமலுடைய மொட்டை மாடியில வந்து ஒரு சில சீன்ஸ் இருக்கும். சாருஹாசன் வந்து சாருஹாசன் அட்வொகேட்னு ஒரு இடத்துல இருக்கும். பின்னாடி வந்து அந்த ஃபேமஸ் எல்டாம்ஸ் ரோட் பெட்ரோல் பங்க் இருக்கும். ஸோ அதெல்லாம் பார்த்ததே நான் வந்து விழுந்துட்டேன் அந்த படத்துக்கு. ஆனா அந்த படத்தை போகும்போது எனக்கு ரஜினியோடைய பெர்ஃபார்மன்ஸ் இப்படி இருக்கும்னு தெரியாது. ஸ்ரீதேவி வந்து அப்போ ஒரு 14-15 வயசு தான் இருக்கும் அவங்களுக்கு. அந்த இதுல வந்து ஒரு மெச்சூரான கேரக்டர் ஆக்ட் பண்ணி அவங்க இந்த அளவுக்கு வந்து அவங்க ஷீல் ஹோல்டர் ஓன் அண்ட் ரஜினி வில் மேட்ச் ஹர் ப்ளோ ஃபார் ப்ளோ அப்படிங்கிறது இட் வாஸ் ஃபேண்டாஸ்டிக். ஸோ அதுதான் வந்து எனக்கு 3 முடிச்சு. இதுல வந்து எனக்கு தெரிஞ்சு ரஜினி 1 கமல் 0 அப்படின்னு நான் சொல்லுவேன். ஆனா அதுக்கு வந்து வேற யாராவது ஏதாவது மாற்று கருத்து சொல்றாங்களா அப்படின்னு பார்க்கலாம். ஓ மை காட். வாங்க கார்த்திக் ஆரம்பிச்சு வச்சிருக்காரு. ஹரி நீங்க சொல்லுங்க. இப்போ இல்ல இது என்ன இல்ல the question is, இந்த படம் எல்லாமே வந்து ரஜினி கமல் காம்படிஷனா பார்க்கணுமா? நம்ம இன்னைக்குதான் வந்து ரீட்ரோஸ்பெக்ட்ல அப்படி பாக்குறோம், ரைட்? அவங்க வந்து அப்போ வந்து ஆக்டர்ஸ் தேவர் கம்பீட்டிங் ஆன் ஈக்குவல் கீல் அப்படின்னு நான் நினைக்கிறேன். நீங்க என்ன நினைக்கிறீங்க? எந்த படத்தை எடுக்க போறீங்க நீங்க ஃபர்ஸ்ட் பேசும்போது? 3 முடிச்சு நான் சொன்னது ஓகேவா? நீங்க முடிச்சிட்டீங்கன்னா நான் வரேன். உங்க வேர்டிகிட்ட கொடுத்துட்டீங்க 1-0ன்னு. அதனால வந்து லைட்டா நீங்க சைட்ல உட்காருங்க, நான் இப்போ உள்ள வரேன். நான் சண்டை போட வரல, ஸ்கோர் போட வரல. ஆனா நான் வர்றது வந்து தமிழ் சினிமாவை பார்த்தவனா வரேன். இது வந்து நீ சொன்னதுல வந்து நிறைய ஒத்துக்கிறானா, ஆனா வந்து சம் மேஜர் டிஸ்அக்ரிமெண்ட்ஸ். என்னன்னா வந்து திஸ் வாஸ் கிளியர்லி நாட் அ கமல் ஸ்ரீதேவி மூவி. படத்தை பார்த்தா டைட்டில் கார்டிலே வந்து தோ கமல்ஸ் நேம் கம்ஸ் ஃபர்ஸ்ட் போறதே கௌரவ நடிகராக கமலஹாசன் வரும். ஸோ ஃபர்ஸ்ட் ஷார்ட்லேயே டைட்டில்லே வந்து கேபி மேக்ஸ் இட் வெரி கிளியர் தட் கமல் இஸ் ஒன்லி அ கெஸ்ட் ஆக்டர் இன் திஸ் மூவி. ஆனால் வந்து படத்தை வந்து எடுக்கிற விதம் வந்து ஃபர்ஸ்ட் 40 minutes தான் வந்து நம்ம கமலை பார்க்குறோம். அண்ட் தட் கெட்ஸ் டாமினேட்டட் பை கமல் இனிஷியலி வேர் தே செட் அப் த லவ் ஸ்டோரி அண்ட் ஆல் தட். பட் வந்து கிளியர்லி த மூவி இஸ் அ ரஜினி ஸ்ரீதேவி மூவி. கமல் இஸ் த தேர்ட் வீல். ரஜினி இஸ் ஜஸ்ட் ஃபென்டாஸ்டிக் இன் திஸ் மூவி. தெர் இஸ் நோ டவுட் அபவுட் இட். தெர் இஸ் அண்ட் வந்து இது வந்து எனக்கு ஒரு விதத்தில் என்னன்னா வந்து ரஜினியோடது வந்து எங்கே வந்து வேர் ரஜினிஸ் பர்வர்சிட்டி வில்லனி வந்து எங்கே வந்து ஸ்டாண்ட் அவுட் ஆகுதுன்னா that gets perfectly complemented by the very very naive and innocent Kamal, because Kamaloட கேரக்டரே வந்து he has to be earnest in whatever he does. அது வந்து லவ்வாக இருக்கட்டும் இல்லை ஃப்ரெண்ட்ஷிப்பாக இருக்கட்டும் வந்து he goes to any extent to basically believe that person. அவ்வளோதான். and he does that job well because that is all that he's supposed to do. Right? Whereas வந்து the style, the swag, the villainy, it all has to come from Rajini and he delivers it brilliantly. And Sridevi வந்து நீங்க 15-16 வயசு நீங்க இல்ல, she was 13 at the time of the shoot. வந்து படம் ரிலீஸ் ஆகும்போது she had probably turned 14. It is just mind boggling at so many levels. என்னால் நம்பவே முடியல. Right? And to put things in perspective, Kamal was 22 and Rajini was 26. அவ்வளவுதான். எல்லாருமே சின்ன பசங்க தான். But Sridevi was a child.
So let's never forget that. And the kind of role that she had to do, she took it and did it, was just incredible. So I want Kaushik to add something here. Late 70s இருந்த ரஜினியோட ஸ்டைலே வந்து அந்த வில்லனா இருக்கிறதா வந்து அந்த ஸ்டைலிஷ் வித்தியாசமான வில்லனுங்கிறது. அதுக்கு வந்து கௌஷிக் has a theory. What I feel to us, more than Rajini, அந்த படங்கள்ல I only see K. Balachandran. ஏன்னா கே பாலச்சந்தர் நான் டைரக்ட் பண்ண படங்கள்ல ஈவன் தட் ஃபிலிம்ஸ் வித் ஜஸ்ட் நாட் ஃபீச்சர் ரஜினி ஆர் கமல், லைக் 40 நாட்கள் படத்துல வர சிரஞ்சீவி, ஆர் தப்புத்தாளங்கள் படத்துல வர சுந்தர்ராஜ், ஆர் கல்யாணாகிரிகள் படத்துல வர நாசர். யாராவது பார்த்துருப்பாங்கன்னு தெரியல, நாசருடைய முதல் படத்திலேயே அந்த மாதிரி தான் பண்ணிருப்பாரு அவரு. இந்த அப்புறம் டூயட்ல வர பிரகாஷ் ராஜ், கல்கியில வர பிரகாஷ் ராஜ், எல்லாத்துலயும் பார்த்தா ஒரு காமன் ஒரு டெம்ப்ளேட் இருக்கும். இந்த வே ஹவு த வில்லன்ஸ் பெர்ஃபார்ம், அது அவங்க பெர்ஃபார்மன்ஸ் மாதிரியே தெரியாது. ஏன்னா முக்கால் பேர் முதல் படம் வந்திருக்கும். நாசருக்கு முதல் படம், பிரகாஷ் ராஜுக்கு முதல் படம், எல்லாருக்குமே. பட் இவங்களுக்கு எல்லாம் முன்னாடி பார்த்தா ரஜினி 3 முடிச்சுன்னு பார்த்தா அதுக்கும் முன்னாடி கமலின் சொல்லதான் நினைக்கிறேன். அந்த படத்துல பார்த்தா யூ கேன் see a காமன் டெம்ப்ளேட். எல்லாரோட பெர்ஃபார்மன்ஸ் பார்த்தா அது எந்த விட அது கேபியோட லெவல்லே தான் இருக்கும். ஐ பர்சனலி ஃபீல் அந்த கேபியோட இன்ஃப்ளூயன்ஸ் வந்து நிறைய இருந்திருக்கு வித் ரஜினிகாந்த் when he plays a நெகட்டிவ் ரோல், எஸ்பெஷலி 3 முடிச்சு அவர்கள், அப்புறம் நெட்ரிகன், அந்த படங்கள்லாம் யூ கேன் see that காமன் டெம்ப்ளேட். ஸோ அது அப்படியே பிகேம் ரஜினி ஸ்டாம்ப் ஆயிடுச்சு அப்படின்னு அப்படி நான் ஃபீல் பண்றேன். ஸோ ஹவு மச் ஆஃப் தட் இப்போ நீங்க சொன்னீங்க ரஜினி ஸ்டாம்ப் ஆயிருச்சு அப்படின்னு, தட் இஸ் ஹவு ஹீ ஸ்டார்டட் அவுட், ரைட்? வில்லன் கேரக்டர்ஸ்ல தான் ஆரம்பிக்கிறாரு. அண்ட் வந்து கேபி படங்கள், கமல் ரஜினி 2 பேரும் சேர்ந்து நடிச்சதே மேக்ஸிமம் கேபி படங்கள் தான். அண்ட் அவுட் சைட் ஆஃப் கேபி படம் வந்து 16 வயதினிலே, அதுலயும் வந்து பரட்டையன், அதுலயும் கொஞ்சம் வில்லனஸ் கேரக்டர் தான். பட் அதோட ட்ரீட்மெண்ட்டே டோட்டலி டிஃப்ரெண்ட். பாரதி ராஜா உள்ள வராரு. ஸோ அது எப்படி கான்ட்ராஸ்ட் ஆகுது? ஸோ இதுல வந்து இந்த இப்போ வந்து ரஜினிக்கு வந்து அந்த வில்லன் ரோல் கொடுக்குறாங்க. கமல் வந்து கார்த்திக் சொன்ன மாதிரி அந்த ஸ்ட்ரெயிட் ஆஸ் அன் ஆரோ, அந்த ஹீரோ ஆர் த இன்னசென்ட் கை ரோல்ஸ் தான் ப்ரிடாமினென்ட்லி நடிக்கிறாரு. அண்ட் தென் கொஞ்ச நாள் போக போக லேட்டர் ஃபிலிம்ஸ்ல பார்த்தா ரஜினி ஆல்சோ கெட்ஸ் டிஃப்ரெண்ட் கைண்ட்ஸ் ஆஃப் கேரக்டர். ஹீ ஆக்சுவலி எவால்வ்ஸ். எங்கன்னா வந்து இப்போ நினைத்தாலே இனிக்கும்லாம் பார்த்தா ஹி ஹாஸ் மோர் ஆஃப் அ டிஃப்ரெண்ட் கைண்ட் ஆஃப் ரோல். அவரோட காமெடி டேலண்ட் வெளில வருது. அதுக்கப்புறம் ஹி இஸ் மோர் ஆஃப் அ செகண்ட் ஹீரோ. இட்ஸ் நாட் அ நெகட்டிவ் கேரக்டர் அட் ஆல். ஸோ அந்த மாதிரி எவால்வ் ஆகுது. கமல் இஸ் ஸ்டில் பிளேயிங் த ஸ்ட்ரெயிட் கை, கமல் இஸ் ஸ்டில் பிளேயிங் த ஹீரோ, ஹீ ஸ்டில் பிளேயிங் த ஸ்ட்ரெயிட் கை. பட் ரஜினி ஹேஸ் எவால்வ்ட். ஸோ அதில் தான் வந்து ஹரிஷ் சொல்ற அந்த காம்படிஷன் ஆஸ்பெக்ட். ஸோ இவங்க 2 பேரும் இப்படி நடிச்சுட்டே வராங்க. கமல் ஆல்ரெடி எஸ்டாப்ளிஷ்ட் ஆக்டர். ரஜினி உள்ள வரும்போது கமல் இஸ் ஆல்ரெடி an established actor and he gets first credit. பட் அதுக்கப்புறம் வந்து ரஜினி இஸ் growing and at some point of time they decide to go separate. அப்படிதான் நீங்க பாக்குறீங்களா ஹரிஷ்? எப்படி is this what your theory is? இல்ல, ஆக்சுவலா அந்த குரோனலாஜிக்கல் ஆர்டர்லயே போவோம். ஸோ ஃபர்ஸ்ட் ஆரம்பிக்கும் போது வந்து நம்ம 3 முடிச்சு பத்தி பேசினோம். அதே சமயத்துல வந்து ஆக்சுவலா நீங்க சொல்ற அந்த தியரி ஆஃப் ரோல்ஸ் ஆஃப் ரஜினி வந்து முதல்ல ஆரம்பிக்கும் போது நெகட்டிவா இருந்து அப்புறம் பாசிட்டிவா இருக்குது ஓரளவுக்கு கரெக்ட். ஸோ அப்படியே வந்து நம்ம குயிக்கா அவர்களும் 16 வயதிலே முடிச்சிருவோம். பிகாஸ் தீஸ் ஆர் ஆல் மூவிஸ் வேர் ரஜினி வந்து மோர் ஆஃப் அ நெகட்டிவ் கேரக்டர். ஸோ நான் அவர்கள் பத்தி நான் பேசுறேன். ஐ திங்க் கௌஷிக் வந்து 16 வயதிலே பத்தி பேசுவாருன்னு நினைக்கிறேன். அதுல வேற ஒரு பயங்கரமான ட்ரிவியாலாம் வச்சிருக்காரு அவரு. அவர்கள் வந்து டெம்ப்ளேட்டைஸ்ட் பேட் கை ரஜினி. ஆனாலும் அந்த படத்துல வந்து நீங்க பாத்தீங்கன்னா ரஜினியோடைய கடைசியில ஒரு ஃபேஸ் வரும். அந்த ஃபேஸ்ல வந்து ரஜினி திருந்தினா மாதிரி ஒன்னு நடிச்சு ஒரு கேம் ஒன்னு விளையாடி சுஜாதாவுடைய லவ்வ காலி பண்ணுவாரு. அது நடக்கும்போது ஆக்சுவலா ரஜினி அவ்வளவு எஃபெக்டிவா நடிக்கும் போது சரி அவர் நிஜமாவே திருந்திட்டார் போல இருக்கு. ஏன்னா நான் 3 முடிச்சு பார்த்துட்டு பார்த்தேன். 3 முடிச்சு செகண்ட் ஹாஃப்ல அவர் ஆக்சுவலா திருந்துவாரு. ஓகே, ஸோ மேபி அவர்களையும் அவர் திருந்துவாரா அப்படின்ற ஒரு மோடுக்கு நான் வரும்போது பார்த்தா அவன் பயங்கர ஒரு நிமிஷத்துக்கு தோணுச்சு. கடைசியில பார்த்தா அவர் வந்து அவ்வளோ ஒரு பர்ஃபெக்ட் சாடிஸ்ட் அவர். ஓகே, ஸோ அந்த இது பார்க்கும்போது ரஜினியோடைய அந்த கெட்ட பையன் சார் இந்த காளின்னு சொல்றது வந்து நிஜமாவே அவ்வளோ கெட்ட பையன் அந்த படத்துல அவர். அண்ட் அவ்வளோ ஒரு வர்ஸ்ட் ரோல் ஆஃப் ரஜினி அப்படின்னு பார்த்தா அந்த டைம்ல வந்து இதுதான். ஏன்னா ஒண்ணுமே அவரை பத்தி நல்ல விஷயமே கிடையாது அதுல. அந்த கேரக்டருமே வந்து அவர் ஹோல்டு பண்ணது ஒண்ணு. ஆனா அந்த படத்துல கமலோடைய கேரக்டர் நான் பார்க்கும்போது எனக்கு ஒரு விஷயம் தோணிது. கமல் வந்து என்னதான் வந்து நீங்க ஸ்ட்ரெயிட் ஆஸ் அன் ஆரோ அதெல்லாம் நீங்க சொன்னாலும் அந்த நேரத்துல கமல் வந்து எல்லா படத்துலயும் ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஆஸ்பெக்ட் அவரை பத்தி கொண்டு வந்து அவர் வந்து கொஞ்சம் தனித்துவப்படுத்திக்கிறாரு. இப்ப நினைத்தாலே நிக்கும்ல அவரோட டான்சிங் கேப்பபிலிட்டிஸ் நிறைய வரும்.
அவர்கள்ல வந்து அந்த வென்ட்ரிலோக்விசம்னு ஒண்ணு வச்சுக்கிட்டது, அதுக்கப்புறம் அங்கேயே ஒரு மலையாள ஆக்சென்ட்ல பேச ட்ரை பண்றது, இதெல்லாம் வந்து அவர் பிற்காலத்து சினிமால வந்து நிறைய பண்ணுவாரு. பட் இங்கேயே அதெல்லாம் அவர் அங்கங்க அவருக்கு அப்பயே தோணிருக்கு போல இருக்கு, ரஜினியை மட்டும் நம்ம விட்டோம்னா அவர் ஃபுல்லா நம்மள தூக்கி சாப்பிட்டுவாரு. பிளஸ் இது வந்து ஒரு சுஜாதா அந்த கேபியோட உமன் படம், நம்ம ஏதாவது வந்து தனித்துவமா ஏதாவது பண்ணலாம், நம்ம ரோல் வந்து பேசப்படாது அப்படிங்கிற ஒரு மோட்ல கமல் வந்து he would have tried his best to do all of these other things. அது என்னை பொறுத்த வரைக்கும் ஓரளவுக்கு ஒர்க் ஆச்சு. இருந்தாலுமே கமலுடைய கேரக்டர் அந்த படத்துல ஓரளவுக்கு தான் எழுதப்பட்டிருக்கும். இன்ஃபேக்ட் அந்த இளமையரும் பூங்காட்டுல வரவருடைய கேரக்டர் இருக்குல்ல, அது வந்து வில் பி மச் மோர் வெல் டிஃபைன்டு. ஆனாலும் கமல் வந்து அவர் கொடுத்த ஸ்கிரீன் ஸ்பேஸ்ல எக்கச்சக்கத்துக்கு வந்து அவர் லெவரேஜ் பண்ணியிருப்பாருன்னு தான் சொல்லணும். ஸோ அப்படி வந்து பார்க்கும்போது அவர்கள் பத்தி உங்க தாட்ஸ் என்ன, கார்த்திக், கௌஷிக்? அவர்கள் ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி அது ரவிக்குமார் படம் தான் மோர். அதெல்லாம் அங்கேயே கேபி ஹேட் த கட்ஸ் டு கிவ் ரவிக்குமார் பிகர் ரோல் தான் ரஜினி அண்ட் கமல். அதுவே ஒரு ஆச்சரியமான விஷயம். பட் நான் சொன்ன ஒரு பாயிண்ட், இரஸ்பெக்டிவ் ஆஃப் ஹூ பிளேஸ் த லார்ஜர் ரோல் அமங் கமல் அண்ட் ரஜினி, அப்போ வந்து இன்னொரு காமன் டெம்ப்ளேட் தான் நல்ல நல்ல பாட்டுல கமலுக்கு தான் இருக்கும். மூன்று முடிச்சு படத்து ரஜினி ஹேட் மச் லாங்கர் ரோல். நல்ல பாட்டுல கமல் தான் இருந்தது, லைக் வசந்த கால நதிகளுடைய பாட்டுல கமல் தான் இருந்தது. அதே மாதிரி அவர்கள் படத்துலயும் பார்த்தா ரஜினி பேச மச் லாங்கர் ரோல், பட் கமல் தான் பாட்டு இருந்தது, அந்த ஜூனியர் பாட்டு இருந்தது, இருமணம் கொண்டது திருமண வாழ்வில் ஒரு பாட்டு வரும். ஸோ அது அப்போ ஒரு பேட்டர்ன் மாதிரி தெரியுது. ஸோ கமல் வந்து சின்ஸ் ஹி வாஸ் பிளேயிங் நல்ல ரோலா உடனே அவர் கொடுத்துருவாங்க. பட் எஸ் நீங்க சொன்ன மாதிரி ரவிக்குமார் படம் தான் இது. ஸோ அதுவே ஆச்சரியம், எப்படி ரவிக்குமார் ஹேட் சச் a big role in a movie with ரஜினி and கமல் அப்படின்னு. எனக்கு வந்து அவர்கள் பார்த்து ரொம்ப வருஷம் ஆச்சு. ஸோ வந்து நத்திங் டு ரியலி ஆட் தேர். பட் வந்து ஒரு பாயிண்ட் என்னன்னா, ரவிக்குமாருக்கு வந்து டாப் பில்லிங் கொடுத்தது பத்தி வந்து ரிலேட்டட் பாயிண்ட் என்னன்னா வந்து, we cannot forget that Kamal was ridiculously young and he looked young on screen. So வந்து 20, 21, 22ல பார்க்கும்போது வந்து he looked like a 20-year-old. So which is why ரஜினி வந்து வரும்போதே வந்து ரஜினி looked much older than him, looked more mature. So which is why naturally வந்து கிடைக்கிற ரோல் எல்லாமே வந்து ரஜினி is the more fleshed out role. நல்ல கேரக்டருமே வந்து கொஞ்சம் வித்தியாசமா இருக்கும். somebody with more emotional backing in the role. வந்து கமல் வந்து எல்லாத்துமே வந்து கொஞ்சம் வந்து காலேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் வெரி வெரி நைவ் காலேஜ் ஸ்டூடெண்ட் ஆர் யங்கர்ங்கிற மாதிரி தான் வருது. விச் இஸ் வை வந்து அவ்வளோ கிராவிட்டியும் தெரியாது. ஐ மீன் கமல் குட் நாட் ஹேவ் பீன் த லீட் அட் தட் பாயிண்ட் ஆஃப் டைம் இன் ஹிஸ் கரியர், நாட் இன் தட் கைண்ட் ஆஃப் அ ரோல். ஸோ விச் இஸ் வை வென் யூ சி வந்து ஒரு 2-3 வருஷத்துல வந்து வென் மூவிஸ் லைக் சிகப்பு ரோஜாக்கள் ஸ்டார்ட் கமிங், சிகப்பு ரோஜாக்கள் இருக்கட்டும், ஒரு 2 வருஷத்துல வந்து so when he starts bulking up more, right? See, when you see the difference between மூன்று முடிச்சு கமலுக்குமே வந்து, so when you compare it with நினைத்தாலே இனிக்கும், கமல் has bulked up significantly. உடம்ப பார்த்தாலே தெரியும், பேசுற விதம் வந்து எல்லாமே மாறிண்டே வரும். ஸோ வந்து when he reached a stage where he could really be the typical macho hero, that is when those kind of roles started coming to him. இது வந்து ஃபேசினேட்டிங் பாயிண்ட் கொண்டு வந்தீங்க. ஸோ ஹரீஷும் சொன்னார், கார்த்திக்கும் சொன்னார். ஸோ அந்த மாதிரி பிகாஸ் ஆஃப் ஹிஸ் பிசிக்கல் அப்பியரன்ஸ் லிமிடேஷன்னால கமல் ஆட்ஸ் லேயர்ஸ் டு ஹிஸ் கேரக்டர் டு பிரிங் அவுட் எஃபெக்டிவ்னஸ் டு த கேரக்டர். Whereas Rajini already has it in him. He looks the part and he has swag. அது வந்து எல்லாருக்குமே ரொம்ப அப்பரண்டா தெரிஞ்சிருக்கு. ரஜினி ஸ்வாகுங்கிறது அப்போ எஸ்டாப்ளிஷ் ஆகி தெரிஞ்சிருக்கு. இது ரெண்டுத்தையும் பீக்கா யூஸ் பண்ணது, they are coming out of the KB school. பாரதி ராஜாட்ட வராங்க 16 வயது நிலையில he just pushes the envelope so much. இன்ஃபேக்ட் வந்து அது ரிலீஸ்க்கு முன்னாடி யாருமே வந்து வாங்கல 16 வயது நிலையவை. யார் ப்ரொடியூஸ் பண்ணாரோ அவரே வந்து டிஸ்ட்ரிபியூட் பண்ணி ரிலீஸ் பண்ணியிருக்காரு. அண்ட் தென் இட் ஜஸ்ட் ஷுக் த ஹோல் இண்டஸ்ட்ரி அண்ட் நவ் இட் இஸ் அ பெல் வெதர், ரைட்? அதுக்கு முன்னாடி அதுக்கு அப்புறம் அப்படிங்கிற மாதிரியான படம் 16 வயது நிலை. கௌஷிக், நீங்க சொல்லுங்க. யா ஆமா, ஆக்சுவலி நீங்க சொன்ன மாதிரி there are multiple trivias associated with இது 16 வயது நிலை. ஃபர்ஸ்ட் திங், கமல் ரஜினி சேர்ந்து நடிச்ச கலர் படம் அந்த படம் தான். முதல்ல ராஜா மியூசிக் போட்டு அந்த படத்துல அது வரைக்கும் MSV விஜயபாஸ்கர் அவங்க தான் இருந்தாங்க. அண்ட் இந்த படத்துல பொறுத்த வரைக்கும் இந்த ப்ரொடியூசர் ராஜ்கண்ணு அவர் தான் ஹீரோ அந்த படத்துல. ஆக்சுவலி ஒன் திங் ஐ நோட்டட் பார்த்தா, நான் இப்ப சொன்ன அந்த வில்லன் அது இன்னும் நம்ம எல்லா படங்களுமே சிட்டி சென்ட்ரிக் இல்லையா? அந்த அவர்கள், மூன்று முடிச்சு, அவள் அப்படித்தான், தப்புத்தான், எல்லாமே சிட்டி சென்ட்ரிக்கா இருக்கும். படிச்சவங்க படிக்காதவங்க சிட்டிக்குள்ளே தான் இருப்பாங்க. ஃபர்ஸ்ட் டைம் 16 வயதுல வந்து இட் வாஸ் முழுக்க பார்த்தா இட் வாஸ் இது வில்லேஜ் சப்ஜெக்ட். அது தமிழ் சினிமா அது வரைக்கும் அந்த மாதிரி வில்லேஜ் பார்த்திருக்கவே மாட்டோம் நம்ம. இப்ப பார்த்து ஒரு பண்ணையாரு அந்த மாதிரி ஆண்டான் அடிமை படங்களை பார்த்துட்டு இருக்கும்போது பார்த்தா ஒரு பொட்டிக்கடை ஓனர் தான் ஹீரோ, அந்த மாதிரி வந்து நம்ம பார்த்திருக்க மாட்டோம். அது வந்து சம்திங் விச் தமிழ் சினிமா நெவர் சீன். அதுக்கு தனியா வீடியோ போடணும் நம்ம. அது ஒன் திங். பட் நான் இன்னைக்கு கண்டுபிடிச்சது என்னன்னா, the movie is actually very similar to another film which released 2 years before, 2 years 1 year before. அதாவது அது கன்னடா படம். இது
தட் நேம் இஸ் கதா சங்கமான பேர் இருக்கு. அது ஒரு ஆந்தாலஜி ஆஃப் 3 ஷார்ட் ஃபிலிம்ஸ். அந்த 3வது ஷார்ட் ஃபிலிம்ல இப்போ டைரக்டர் கால்டு புட்டண்ணா கனகல்னு ஒருத்தர். அவர் கன்னடத்துல பயங்கர ரொம்ப ஈஸில, அது நம்ம ஊர் கேபி மாதிரி அந்த ஊர்ல ஒரு பெரிய சீனியர் டைரக்டர் அவரு. அதுல கடைசி ஷார்ட் ஃபிலிம்ல பார்த்தா ரஜினிகாந்த் பேச நெகட்டிவ் கேரக்டர். அதுல இன்னொரு ட்ரிவியா என்னன்னா, அந்த லாஸ்ட் ஃபிலிம் எக்ஸ்பேண்ட் பண்ணி தான் மேடுக்கு கை கொடுக்கும் கை. அது இட் மேட் 10 வருஷம் கழிச்சு வந்த 84ல வந்த மகேந்திரன் டைரக்டர் மூவி. அதுல ரஜினிகாந்தோட பேர் லீட் ரோல். ஆனா நான் சொல்ற படத்துல இப்ப ஏத்த நெகட்டிவ் ரோல். அந்த நெகட்டிவ் ரோல் தான் இட் சர்வ்ட் as a பேஸ் ஃபார் திஸ் பரட்டின் கேரக்டர். இது ரீசெண்டா நீங்க பார்த்தா யூ வில் ரியலைஸ் தட் இன்ஃபேக்ட் கை கொடுக்கும் கை படத்துல ஒரு சின்ன ஜெயின் கேரக்டர் இஸ் வெரி சிமிலர் டு தி பதார்வெங்கி கேரக்டர் பிளேட் பை கமல். ஸோ அதுவும் நான் கண்டுபிடிச்சோம். ஐ ஃபவுண்ட் தட் கதா சங்கமாவா தான் இட்ஸ் ப்ராபபிலி த பேஸ். ஏன்னா அட் சம் பாயிண்ட் எந்த நேரத்துல தெரிஞ்ச பாரதி ராஜா வாஸ் a லாங் டைம் அசிஸ்டன்ட் ஃபார் புட்டனா கன்னடத்துக்கு. So that's I'm not sure. அதுதான் ரீசனா தெரியல எனக்கு. அண்ட் இன்ஃபேக்ட் ஃபேக்ட் தட் முன்னாடியே பார்த்தா இந்த மயில்ன்ற பேர்லாம் அது இருக்கிறது அந்த 16 வேண்டியில அது செப்பரேட் ஸ்டோரி. அந்த படத்துல யாரு எனக்கு தெரியல. நாகேஷ் ஹீரோன்னு தெரியும் அந்த படத்துல. அண்ட் ரோஜா ரமணி சப்போஸ் டு பி ஹீரோயின். டாக்டர் ரோல் அதான் ஹைலைட். அதுல இன்ஃபேக்ட் இந்த படத்தை கூட பார்த்தா உங்களுக்கு தெரியும், இந்த ரஜினிகாந்தோட டாக்டர் ரோல் பிளேட் பை சத்யஜித். அவருக்கு இன்னும் பெரிய ரோல் இருக்கும் இந்த படத்துல டிஸ்பைட் ரஜினி இருக்கிறதுன்றத. அண்ட் ஐ ஹர்ட் தட் அந்த டாக்டர் ரோல் சப்போஸ் டு பிளேட் பை எஸ்பிபி இந்த ஒரிஜினல். அது ஒரு நெகட்டிவ் ரோல். அது அவரே ப்ரொடியூஸ் பண்றா இருந்தாராம். சோ அந்த மாதிரி there are some trivias. அந்த படத்துல மயில் பிளாக் அண்ட் ஒயிட் படம் எடுக்க வேண்டிய படம் இது. பட் கம்மிங் பேக் டு 16 வேண்டியது அகைன் இஸ் சர்ப்ரைஸ் தட் கமல் இருக்காரு. பட் ரஜினியை விட த டாக்டர் ஹாஸ் a much bigger role. அவர் தான் ஆக்சுவல் வில்லன் மாதிரி இந்த படத்துல. பட் பரட்டையன் எஸ் அது வந்து கம்பேர்ட் டு அதர் ரஜினி ஃபிலிம்ஸ் வேர் பிளேஸ் இந்த பேண்ட் ஷர்ட் போட்டு அதோட ஒரு லுங்கி பனியன் கட்டிட்டு அந்த பக்கத்துலயே அந்த கவுண்டர் பண்ணி ஒரு பெரிய கேங் இருப்பாங்க. அது வந்து இட் வாஸ் சம்திங் விச் ரஜினி ஹட் நெவர் பிளேட் தமிழ்ல. பட் கன்னடத்துல நடிச்சிருக்காரு அந்த படத்துல. நான் கண்டுபிடிச்சேன் விஷுவல்ஸ் பார்க்கும்போது யூ ரியலைஸ் தட் 16 வேண்டியது இஸ் வெரி சிமிலர் டு தட் படம் கதாசங்கமா. I would say that's the best film ரஜினி had come apart from maybe அவள் அப்படித்தான் அந்த படங்களை தவிர்த்து பார்க்கும்போது I would say the best is 16 வேண்டியது மோர் தேன் அந்த கேபால்ஸ் இந்த படங்கள் நல்லா இருந்தா கூட I would say 16 வேண்டியது ஸ்டாண்ட் அவுட் ஃபிலிம் இந்த காம்பினேஷன். ஸோ இல்ல அந்த படத்துல கமலோடைய கேரக்டரே வந்து ரொம்ப அன்யூஷுவல் கேரக்டர். லீட் கேரக்டர் பீங் சோ வல்னரபிள், ஹேண்டிகேப்டு எல்லாமே சேர்ந்து வருது. அது பியூர் பாரதிராஜா அந்த பொறுத்த வரைக்கும். இஸ் தி ரியல் ஹீரோ அந்த படத்துல. இல்ல சோ அதுதான் நான் கொஸ்டினா கேக்குறேன். சோ கேபி ஸ்கூல்ல இருந்தா இவங்க 2 பேருமே வந்திருக்காங்க. கேபி புஷஸ் certain elements of ரஜினி and கமல் in his movies. பட் அந்த நீங்க சொன்ன அர்பன் செட்டிங் இஸ் பிகாஸ் ஆஃப் கேபிஸ் கதை களம். அவர் செட் பண்ற ஸ்டோரி இஸ் மோர் ஆஃப் அர்பன் செட்டிங். ஸோ ரூரல் செட்டிங்னு பாரதி ராஜா புஷ் பண்ணிட்டு அங்க வந்து கமல் வந்து ஆல்ரெடி வந்து லேயர்ஸ் ஆட் பண்றாரு, இதெல்லாம் பண்றாருன்றதுக்கு அகைன் அந்த லேயர்ஸையுமே புஷ் பண்ணி எக்ஸ்ட்ரீம் கமலே ஐ டோன்ட் திங்க் ஹி டிட் சம்திங் லைக் தட் ஈவன் ஆஃப்டர் 16 வயது நிலை எக்ஸ்ட்ரீமுக்கு புஷ் பண்ணி பட் தே ஜஸ்ட் டெலிவர் ரைட் அப்சல்யூட்லி காப் ஸ்மேக்கிங் டெலிவரி. இந்த சுவாதி மித்தியம் படங்கள்லாம் ஓரளவுக்கு தேவர் சிமிலர் டு 16 வேண்டியது குணா சம்வால் சிமிலர். பட் அந்த கோவணம் கட்டி நடிக்கிறதுலாம் சம்திங் நோ ஒன் வுட் இமேஜின் ஃப்ரம் சச் a ஸ்டார். அந்த பீரியட் கமலுக்கு இந்த ஸ்டார் வேல்யூக்கு கோவணம் கட்டி நடிக்கிறது அன்இமேஜினபிள். அதுக்கப்புறம் அது பண்ண மாதிரி தெரியல நமக்கு. தட் டு ஃபார் a first time director. சோ அப்ப டைரக்டரோட சாரி இல்ல கிளைமேக்ஸ் ஆஃப் இது 3ஆம் பிறை, கிளைமேக்ஸ் ஆஃப் 3ஆம் பிறையில வந்து அந்த கொஞ்சம் இந்த ஜப்பானி பாடி லாங்குவேஜ் வரும். ஆக்சுவலா அவரு அந்த கடைசியில அவர் நடிக்கும் போது அந்த ஒரு சீன்ல கொஞ்சம் எட்டி பார்க்கும் அது. ஐரனியா தெரியல. அதுக்கப்புறமா பாரதிராஜாவும் கமலும் எந்த ஒரு வில்லேஜ் பண்ணவே இல்லை. 3 படம் பண்ணாங்க, வில்லேஜ் பண்ணவே இல்லை. ரஜினி ஒரு படம் பண்ண படிப்பு இருக்குது, அதுவும் வில்லேஜ் கிடையாது. எனக்கு ஆச்சரியமா இருக்கு எப்படி இந்த மாதிரி படம் பண்ணதுக்கு அப்புறம் ரஜினியோ கமலோ வந்து அந்த மாதிரி இன்னொரு வில்லேஜ் பண்ணவே இல்லை. சேர்ந்தும் பண்ணல, தனியாவும் பண்ண மாதிரி தெரியல எனக்கு. அது இடம் மேபி ரஜினி பண்ணல, பட் பாரதிராஜா பண்ணவே இல்லை அதுக்கப்புறம். பாரதி ராஜா பண்ணல, பட் மத்தவங்க எல்லாம் அவங்கள வச்சு வில்லேஜ் சப்ஜெக்ட் எல்லாம் பண்ணாங்க. முரட்டு காலைங்கிறது 1980ல வந்ததுக்கு அப்புறம் வந்து வெடிச்சிருச்சு இல்லையா? சோ இல்ல பட் ஒன்ஸ் அந்த வில்லேஜ் செட்டிங்ன்றத செட் பண்ண அப்புறம் எவ்ரிபடி டுக் தட் ஆன் அண்ட் அதை வந்து கமர்ஷியலா எடுத்துட்டு போயிட்டாங்க அப்படிங்கிற மாதிரி நினைக்கிறேன். நீங்க இன்னொன்று மென்ஷன் பண்ணீங்க அவளை படித்தான், வெரி வெரி இன்ட்ரெஸ்டிங் ஃபிலிம். அதுலேயுமே ஆனால் பார்த்தா கமல் அகெயின் பிளேஸ் த ஸ்ட்ரைட் பர்சன், ஒரு லெஃப்ட் சென்ட்ரிக் பர்சன். அதுக்கப்புறம் வந்து அதுக்கு அப்படியே டைரக்ட் கான்ட்ராஸ்டாக வந்து ரஜினி அப்படியே ஒரு மேல் ஷாவனிஸ்ட் பிக் அப்படிதான் அவர் டிஃபைன் பண்ணோம். அந்த கேரக்டரை வந்து அப்படிதான் அவர் பிளே பண்ணியிருப்பாரு.
பட் இன்னைக்கெல்லாம் கூட ரீல்ஸ் போட்டுக்கிட்டு இருக்காங்க, பா என்னம்மா டைலாக் பேசுறாரியா அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ ஹரி சொன்ன மாதிரி எவ்ரி சிங்கிள் மூவி வேர் போத் ஆஃப் தேம் ஆர் இன்வால்வ். ரஜினி வந்து சும்மா அசால்ட்டா தூக்கி சாப்பிட்டு போயிட்டே இருக்க மாதிரி இருக்கு. ஐ நோ கௌஷிக் யூ செட் வில்லனஸ் ரோல் ஆர் நெகட்டிவ் ரோல் கொடுத்தாலே அதுக்கு வந்து தெர் இஸ் நோ ஹோல்ட்ஸ் பார்ட், ஸோ யூ தட் ஹேஸ் மோர் ஸ்கோப் டு டூ தட், அதனால வந்து ரஜினி பண்றாரு அப்படின்னு. பட் இன்னைக்கு வரைக்கும் நம்ம ரஜினி ஹீரோவா நடிச்சு கூட அதை பார்த்துருக்கோம், ரைட்? ஹி ஜஸ்ட் வாக்ஸ் அவே வித் த பார்ட். அண்ட் அவளை படித்தான்லயும் அப்படிதான். ஸோ த மெஜாரிட்டி ஆஃப் த மூவி இஸ் கமல், பட் ரஜினி அங்கங்க வந்து அவரோட பிலாசபி வென் ஹி பவுன்சஸ் இட் ஆஃப் கமல், அங்கதான் அந்த கான்ட்ராஸ்ட் வெளில வருது. ரஜினி ஜஸ்ட் லைக் வாவ்ஸ் வித் தட் ரோல். கார்த்திக், நீங்க சொல்லுங்க, உங்களோட ரொம்ப பிடிச்ச படம் அவளை படித்தான் எனக்கு தெரியும், சொல்லுங்க. அப்சல்யூட்லி. ஐ மீன் ப்ராபப்லி ஆல் டைம் ஃபேவரட் நினைக்கிறேன் தமிழ் மூவிஸ்ல, நோ டவுட். ஒரு விதத்துல வந்து கொஞ்சம் வந்து ஹார்ஷாவும் தெரியலாம், பட் வந்து there is a case to be made that Rajini basically played the same role in all of those movies but with varying shades of it. அவ்வளவுதான். ஏன்னா வந்து பேசுற விதம், பாவனை, மேனரிசம்ஸ், நத்திங் சேஞ்சஸ். ரஜினி வந்து கிராமத்துல 16 வயது நிலையில நடிச்சாலும் சரி, அவளை படித்தான்ல நடிச்சாலும் சரி, ரஜினியோட தோரணையே வந்து that would always be the same. பேசுற விதம் அண்ட் ஹிஸ் மேனரிசம்ஸ் எல்லாமே வந்து ஸ்லைட் சேஞ்சஸ் இருக்கலாமா இருக்கும், பட் பேசிக்லி வந்து he had a template which was of course created by KB in Tamil. 3 முடிச்சுதான் வந்து, and probably வந்து கௌஷிக் சொன்ன மாதிரி வந்து probably might have come from Katha Sangama, but வந்து beyond that point the same template was being reused by every director. Seeing the stupendous success that his character got, நீங்க இந்த மாதிரி பண்ணா போதுங்கிற மாதிரி பார்த்தா வந்து எல்லா படத்திலுமே ஒரே மாதிரி தான் இருக்கும். அவர் அப்படித்தான் சொல்லிட்டீங்க அந்த டைம்ல. Fantastic. So it's a criticism வந்து நான் வைக்கல, but then Rajini in a way had the easy way out, because வந்து so by that time when the Rajini's strengths were clearly mapped out. This is what it is. If Rajini nadicha வந்து success, or he will basically grab the screen, you cannot look at anything else on screen ங்கிற மாதிரி, and that was being proved true with every single movie. And ஒரே ஒரு பாயிண்ட் முடிச்சிடுறேன், specifically with respect to அவள் அப்படித்தான், Kamal's character is not a straight character. In fact, Kamal's character has way more nuance than Rajini's. Rajini's is a one-note character. No doubt, ரொம்ப நல்லா பண்ணியிருந்தாலுமே வந்து Kamal character is the more difficult one to pull off, because he looks like, well, he is this idealistic guy வந்து எல்லாம் புரட்சி பத்தி பேசுறது, he is inspired by very lofty ideals and all that, but then he suffers from the same things that men suffer from, right? So under realization, the same insecurities that men have, and men who preach something but then they are afraid to follow that in his life, adu வந்து that was a very 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 fine line to walk, and he walks that very well in this movie. I agree with Karthik where அந்த கமலோட ரோலை புல் ஆஃப் பண்றது தான் டஃப், பிகாஸ் ஆக்சுவலா பிரைமரி கேரக்டர் நவல் அப்படித்தான் இஸ் ஆப்வியஸ்லி ஸ்ரீபிரியா. அவங்களோட கதைக்கு கமலும் ரஜினியும் என்ன பிளே பண்றாங்கிறது அதுவே ஒரு கமெண்டபிள் ஸ்டெப். அது இன்ஃபேக்ட் இந்த முக்கால்வாசி படங்கள் ரஜினி கமல் நடிச்ச ஆரம்ப கால படங்கள் எல்லாமே பார்த்தா ஃபீமேல் சென்ட்ரிக் வந்திருக்கு. ஆற மூவி வேற வெரி பவர்ஃபுல் உமன் கேரக்டர். அபூர்வாங்கல் படத்துல ஸ்ரீவித்யா, அந்தோலினி கதா, அதாவது அவள் ஒரு தொடர்புடைய தெலுங்கு ரீமேக்ல கூட 2 பேர் சேர்ந்து நடிச்சிருந்தாங்க. அது வந்து ஒரு சின்ன ரோல் இருக்கு கமலுக்கு, ஜெயபிரதாவோட ரோல் தான் அந்த படமே. அண்ட் 3 முடிச்சு ஸ்ரீதேவிஸ் மூவி, 16 வயதுல ஸ்ரீதேவிஸ் மூவி, அவளை படம் ஸ்ரீபிரியாஸ் மூவி, அவர்கள் சுஜாதாஸ் மூவி. ஸ்ரீபிரியா, ஸ்ரீவித்யா, சுஜாதா, ஸ்ரீதேவி, இவங்க படங்கள்ல தான் கமல் அண்ட் ரஜினி பிளேயிங் ஆக்சுவலி கேட்டரிஸ்ட் மாதிரி தான் பண்றாங்க. தே ஆர் பிளேயிங் சப்போர்ட்டிங் பார்ட் இன் ஃபீமேல் சென்ட்ரிக் மூவிஸ். ஐரணி, ஏன்னா அவங்க பின்னாடி பிக்கஸ்ட் சூப்பர் ஸ்டார்ஸ் தமிழ் சினிமா 2 பேர் பார்த்தா அவங்களோட ஆரம்ப கால படங்கள் எல்லாமே தே மேட் தேர் பெட்டர் பை பிளேயிங் திஸ் ஃபீமேல் சென்ட்ரிக் படங்கள். தே வர் பிளேயிங் தி சப்போர்ட்டிங் பார்ட். அதுவே எனக்கு இப்ப ஆச்சரியமா இருக்கு. சிரஞ்சீவி, நிறைய ஆக்டர்ஸ் இருக்காங்க அந்த மாதிரி. ஆனா அந்த மாதிரி படங்கள்ல அவங்களுடைய ஸ்கிரீன் ஸ்பேஸ் கம்மியா இருந்தாலும் வெளுத்து வாங்கிட்டாங்க 2 பேரும். அதனால வந்து அதெல்லாமே ரஜினி படம் கமல் படம்னு பேசுறாங்க. அதாவது பாத்தீங்கன்னா இப்ப வந்து அப்படிதான். நீ இன்ஃபேக்ட் வந்து நம்ம அந்த நம்மளோட வந்து male centric view of Tamil cinema has contributed to which is why Sripriya is erased, Sridevi is erased, and வந்து ரஜினி கமல் வந்து சூப்பர் ஸ்டார்ஸ் ஆனதுனாலே வந்து அதே சேம் டைம்ல the same directors
with whom they made those women-centric movies, those directors did not make those movies again with them. Kamal Rajiniyoda superstardom is the direct reason for the downfall of women-centric movies in Tamil cinema. அவ்வளவுதான். இதுதான் வந்து நம்மளோட வந்து என்னது கிளிக் பைட். போடுங்க இதை. தைரியம் இருக்கா? போடுங்கப்பா அதை. ஸோ கமல் ரஜினி சூப்பர் ஸ்டார்டம் சொல்றது வந்து கொஞ்சம் டெலிபரேட்லி கொஞ்சம் இதுதான். பட் வந்து the broader point is that the lack of superstar in the 70s, because வந்து அந்த கமல் ரஜினியோட என்ட்ரி பீரியட் தான் வந்து சிவாஜி அண்ட் எம்ஜிஆரோட டவுன்ஃபால். ஸோ there were no male superstars then. So which is what gave the space for Tamil cinema's golden age. Different kind of movies, very very experimental movies and women centric movies. But once திருப்பி வந்து ரெண்டு மேல் சூப்பர் ஸ்டார்ஸ் வந்த அப்புறமா வந்து நார்மல் சர்வீஸ் ரெஸ்யூம்ட்.